மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு சந்தேகத்திற்குரிய வகையில் உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலோ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிலோ மேகதாது என்ற வார்த்தையே இல்லை என்று கூறினார். ஆனால் மேகதாது அணை குறித்து காவிரி நடுவர் மன்றம் பேசுவது மத்திய அரசின் தூண்டுதலாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் துரைமுருகன் தெரிவித்தார். எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்பது. மேட்டூர் உபரி நீரை பயன்படுத்தக்கூடாது என வழக்கு போட்டுவிட்டு தற்போது உபரி நீர் வீணாவதாக கர்நாடக அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பை பெற்றுத்தந்த இயக்கம் அதிமுக என்று குறிப்பிட்டுள்ளார். அருந்ததியர் மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று 2020ஆம் ஆண்டு தனது தலைமையிலான அரசு குழு ஒன்றை அமைத்ததாகவும் அவர்கள் அளித்த பரிந்துரையின்படி உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் திறம்பட கருத்துக்களை எடுத்துரைத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டிற்கு சாதகமாக இடைக்கால தீர்ப்பு வழங்கியதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போது கிடைத்துள்ள தீர்ப்பிற்கு 2020ஆம் ஆண்டு அருண் மிஸ்ரா அமர்வு வழங்கிய தீர்ப்புதான் முக்கிய காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எனவே இவ்வழக்கில் அதிமுக எடுத்த முயற்சிகள் சட்ட முன்னெடுப்புகள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்றும் அவர் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக மாவட்ட விவசாய அணி அமைப்பாளருக்கு தொடர்பு இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து அவரை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கியுள்ளது திமுக தலைமை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பொன்பேத்தியைச் சேர்ந்த சுந்தரபாண்டியன் திமுகவின் தெற்கு மாவட்ட விவசாய அணி அமைப்பாளராக இருந்து வந்தார். சுந்தரபாண்டியனின் ஓட்டுநர் கண்ணன் சில நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் அருகே போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் சுந்தரபாண்டியனுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து சுந்தரபாண்டியனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். ஏற்கனவே திமுகவில் இருந்த ஜாபர் சாதிக் உள்ளிட்டோர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதானதால் அவர்களை திமுகவிலிருந்து நீக்கி அக்கட்சி உத்தரவிட்ட நிலையில் தற்போது சுந்தரபாண்டியனும் நீக்கப்பட்டுள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்தது. கடந்த 3 நாட்களுக்கு பிறகு தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. ஒரே நாளில் கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 6450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 51600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனிடையே ஆடி பெருக்கை ஒட்டி மதுரை மாநகரில் நகைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். ஆடி பெருக்கு இன்னைக்கு நல்ல நாள்ன்றதுனால தாலி செயின் எடுக்க வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு மூத்த நாள் தாலி செயின் எடுக்க வந்திருக்கோம். நல்லா ஆடி 18 வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆடி பெருக்கு இந்த பொருள் வாங்குவோம், இல்லைன்னா சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி தான் ஏதாவது பொருள் வாங்குறதுதான். அட்சய திருதியை போல ஆடிப்பெருக்கிலும் நகை கடைகளில் கூட்டம் அலைமோதியது.